யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். உமது மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற ஒரு தெய்வம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம தலையை தாழ்த்தி நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, இயேசப்பா, இந்த வேத வசனம் எங்களுக்கு இப்படி சொல்லுகிறதே, உமது மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருளுவேன் என்று சொன்ன வார்த்தை அது பொய்யுரையாதப்பா. இந்த வசனத்தின்படி எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த வசனம் எங்களுக்கு விடுதலை கொண்டு வரட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களுடைய மன உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இப்ப நம்முடைய தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனிடத்துல நம்ம கேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்குதா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய விருப்பம் ஒவ்வொருத்த தனித்தனியா கேட்டா, உன்னுடைய விருப்பம் என்ன, நீ எப்படி இருக்கணும்னு விரும்புறா, உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனிடத்துல நம்ம தனித்தனியா கேட்டா அநேகர் அவங்கவுங்க விருப்பத்தை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இனி ஒரு சில கேசுகள் இருக்குது, உன்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா தெரியாது. அது பெரிய அளவில் இந்த உலகத்துல சாதிக்கக்கூடிய நபர்களா இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. லட்சியமே இல்லாத ஒரு வாழ்க்கை. விருப்பம் என்னன்னு கேட்டா என்னன்னு தெரியலையா? அப்ப அந்த பிள்ளைய கொண்டு என்ன இந்த உலகத்துல சாதிக்க முடியும்? என்ன லட்சியம் இருக்குது அவங்களுக்குள்ள? ஒரு லட்சியமும் இல்லை. எங்க போறோம், எங்க வரோம், எந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஒண்ணுமே தெரியல. படிக்கிற பிள்ளைகள்கிட்ட உங்க விருப்பம் என்னன்னு கேட்டா அதுக்கேற்ற நிலையை அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. குடும்பமா வாழ்கிற பிள்ளைகளிடத்துல போய் உங்க விருப்பம் என்னன்னு கேட்டா அதற்கேற்ற நிலையில் அவங்க சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு போதகர் இடத்துல உங்க விருப்பம் என்னன்னு கேட்டா அதற்கேற்ற நிலையில் அவங்க விருப்பத்தை சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் உலகத்துல சிலதை சாதிக்க